ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த அமைச்சர் ராஜ்குமார் ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். சமூக நலன், தொழிலாளர் நலத்துறை உள்ளிட்ட துறைகளில் அமைச்சராக பதவி வகித்தவர் ராஜ்குமார் ஆனந்த். ஊழலுக்கு எதிரான கட்சி ஆம் ஆத்மி, ஆனால் இன்று ஊழலில் சிக்கி திளைக்கிறது. எனவே நான் அமைச்சர் மற்றும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்து விலகுகிறேன் என்று தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரத்தில் வேட்பாளரின் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணி சென்னையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் சரியான முறையில் நடைபெற்று வருகிறதா என்பதை மாவட்ட தேர்தல் அதிகாரி ஜே. ராதாகிருஷ்ணன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான தபால் வாக்குப்பதிவு சென்னையில் இன்று துவங்கியது. சென்னை பெருநகர காவல்துறை அதிகாரிகள் வாக்குப்பதிவு இன்று முதல் 3 நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெறும் என்றும், சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையங்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்களிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன், சென்னை காவல்துறையினருக்கு சுமார் 19,000 தபால் வாக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். சோதனைக்கு மேல் சோதனைகளை சந்தித்து வருகிறது சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியின் சின்னமான கரும்பு விவசாயி சின்னத்திற்கு மாற்றாக வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு மைக் சின்னத்தை வழங்கியிருந்தது தேர்தல் ஆணையம். தேர்தல் பரப்புரையில் அந்த மைக் சின்னத்தை பொதுமக்களிடம் காட்டி வாக்கு சேகரித்துவிட்டு தற்போது தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மைக் சின்னத்தில் சிறு மாறுதல் செய்து சுவிட்ச் வைத்த மைக்கை சின்னமாக ஒட்டியுள்ளது. இது ஏன் என்று சீமான் புகார் அளித்துள்ளார். இது நாம் தமிழர் கட்சிக்கு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் மதுபான கொள்கை முறைகேட்டில் அடுத்தடுத்து கட்சி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தெலுங்கானா மாநிலத்தின் பாரத ராஷ்டிர சமிதி கட்சியின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான சந்திரசேகர ராவின் மகளும் கட்சியின் எம்எல்சியுமான கே. கவிதா அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் சிறையில் உள்ள கே. கவிதாவை சிபிஐ காவல்துறையினர் மீண்டும் கைது செய்தனர். கவிதாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்று சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து உயர்ந்து வரும் தங்கத்தின் விலை இன்று புதிய உச்சத்தை தொட்டது. தங்கத்தின் தேவை அதிகரிப்பதாலும் தங்கத்தின் மீது உண்டான முதலீடுகள் அதிகமாவதாலும் தங்கத்தின் விலை அதிகரிப்பதாக நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இன்று காலை 11 மணி நிலவரப்படி ரூபாய் 20 விலை அதிகரித்து 1 கிராம் தங்கத்தின் விலை ரூபாய் 6,725க்கும் 1 பவுண்ட் ரூபாய் 53,800 என்ற விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தளபதி விஜய் நடிக்கும் கோட் திரைப்படம் செப்டம்பர் 5 வெளிவர இருப்பதற்கான அப்டேட்டை ட்விட்டர் பக்கத்தில் விஜய் போஸ்டர் மூலம் தெரிவித்திருக்கிறார். வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் படப்பிடிப்பு பணிகள் தொடர்ந்து பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. விஜயின் அரசியல் வருகைக்கு பின்பு வெளிவரும் முதல் படம் என்பதால் ரசிகர்களின் மத்தியில் இந்த திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல காற்றின் திசை மாறுபடுவதால் தென் தமிழ்நாடு, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இன்று முதல் 15ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்று மும்பை வான்கடே மைதானத்தில் நடக்கும் IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக RCB அணி களம் காண்கிறது. இதுவரை 5 போட்டிகளில் விளையாடிய RCB அணி 1 வெற்றி 4 தோல்வி என 2 புள்ளிகள் பெற்று அட்டவணையில் 9வது இடத்தையும், மும்பை இந்தியன்ஸ் அணி தான் விளையாடிய 4 ஆட்டங்களில் 1 வெற்றி 3 தோல்வி என 2 புள்ளிகள் பெற்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தை பிடித்திருக்கிறது.